பொய் சொல்ல மாட்டார். எபிரேயர் 6வது அதிகாரம் 18வது வசனம். எபிரேயர் 6:18. நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஆமென். இது இங்கிலீஷ்ல இப்படி இருக்குது. It is impossible for God to lie. தேவனுக்கு பொய் சொல்றதுக்கு வராதான். தேவனுக்கு பொய் சொல்றதுக்கு வராதான். ஹல்லேலூயா. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். சத்தமா சொல்லுங்க. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். சத்தமா, இன்னும் சத்தமா. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மணிபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், பொய் சொல்ல. நல்லா கவனிங்க. நம்முடைய தேவனை குறித்து நீங்க உணர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய விசுவாசத்துல உறுதியாயிருப்பீங்க. ஆமேன். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இயேசுவை குறித்து நீங்க உணர்வீர்கள் என்று சொன்னால் நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, உங்க விசுவாசத்தை விட்டு வழுவி போக மாட்டீங்க. தம்பி இங்க கவனிங்க, எல்லாம் கவனிங்க. புரியுதுங்களா? நம்முடைய தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் கிடையாது. நம்முடைய தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் தான் பொய் சொல்வான். மனம் மாற அவர் மனுபுத்திரன் கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொன்னா செஞ்சிடுவாராம். அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? அவர் என்ன சொல்றாரு அப்படியே செய்வார். பொய் சொல்கிற தேவன் கிடையாது. ஆமேன். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமேன். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 29வது வசனம். 1 சாமுவேல் 15:29. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு இஸ்ரவேலின் ஆமாம், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதில்ல. சத்தமா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுங்க, பொய் சொல்ல மாட்டார். உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா ஆசீர்வதிப்பார். மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னா மேன்மைப்படுத்துவார். உயர்த்துவேன்னு சொன்னா உயர்த்துவார். விடுதலையாக்குவேன்னு சொன்னா விடுதலையாக்குவார். ஜெயம் பெற செய்வேன்னு சொன்னா ஜெயம் பெறுவார், செய்வார். ஆமேன். பரிசுத்தப்படுத்துவார் சொன்னா பரிசுத்தப்படுத்துவார். நித்திய ஜீவனுக்காக முன்குறிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் என்ன பண்றதுல? ஆமேன் சொல்லுங்க. He who is glory of Israel does not lie or change his mind. அவர் எப்பொழுதும் என்ன பண்ண மாட்டாரு? ஆமா, பொய் சொல்கிற தேவன் ஆண்டவராகி இயேசு கிடையாது. ஆமேன். உன்னை சேர்த்து கொள்வேன் சொன்னா சேர்த்து கொள்வேன். ஹல்லேலூயா. ஆமேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னா அப்படியே தாங்குவார். அவர் உன்னை விட்டு கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார் என்று சொன்னால் சத்தமா சொல்லுங்க, அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று சொன்னால் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பாருங்க, சங்கீதம் 100வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 100:5. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக்கும் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கரங்களை உயர்த்தி ஆண்டு சொல்லுங்க. என்னோடு கூட மாத்திரம் இருந்து முடிந்து போகிறதுல அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு. என்னுடைய பிள்ளைகள் சொல்லுங்க, நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அவருடைய உண்மை இருக்கும். பொய் எப்பொழுதுமே அவர் என்ன சொல்றதுல பேச மாட்டாரா? எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். புலம்பல் 3:23 இவைகள் கிருபைகள் காலைதோறும் புதியவைகள்,
ஆண்டவருடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ். அப்படின்னா பொய்யில்ல, அவருடைய உண்மை பெரிதான உண்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்கிறோம், வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். Promised is fulfilled by God. ஆமென். வாக்குதத்தம் பண்ணினவர், சரிங்களா, அவர் எப்படிப்பட்டவர்? ஆமென், உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க, சத்தம் வர மாட்டேங்குது. நம்முடைய ஆண்டவரை குறித்து தெளிவா புரிந்து கொள்ளுங்க. அவர் உண்மை உள்ள தேவன். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய உண்மை பெரிதாயிருக்கிறது. வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதில்ல, அவர் மனது மாறுகிறதில்ல. ஹல்லேலூயா. யாத்ராகம் 34:6 பார்க்கும்போது சத்தியம் உள்ள தேவன். சங்கீதம் 31:5 பார்க்கும்போது சத்தியபரராகிய கர்த்தர் அவர். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 12வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 12. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சொத்த சொற்களாயிருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய சொற்கள், கவனிங்க ஒரு நிமிஷம். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அவருடைய வார்த்தைகள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. வெள்ளியை சுத்தம் பண்ண அது எதில் சுத்தம் பண்ணுவாங்களாம்? மண் குகையில் என்ன பண்ணுவாருங்களாம்? 7 முறை சுத்தம் பண்ணும்போது அதுக்கப்புறம் அது எந்த ஒரு அசுத்தமும் அதில் இருக்காதான். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் கூட அவ்வளோ சுத்தமானவைகள், பொய் இல்லாதவைகள், உண்மை உள்ளவைகள். சத்தமா இதை நீங்கள் நம்பாதனால, இதை விசுவாசிக்காதனால, இதை ஏற்றுக்கொள்ளாதனால தான் அந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கிரியை செய்ய முடியாதபடிக்கு இருக்கிறது. ஆமென். இப்போ நீங்கள் சொல்லுங்க, என் ஆண்டவர் உண்மை உள்ள தேவன், என் ஆண்டவர் சத்தியவரர், என் ஆண்டவர் சத்தியம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் இல்ல, உண்மை. இன்னும் சத்தமா? பொய் அல்ல, உண்மை. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவ நாம மகிமைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கும். அது போய் சந்தோஷமாவே இல்லைங்களே? பாருங்க, உங்களை ஆண்டவர் அப்படிப்பட்ட தம்முடைய ஆசீர்வாதத்தினால தான் ஆசீர்வதிக்கும்படி அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பொய் அல்ல. ஆமா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைகள் பொய் சொல்லாதது. எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அவர். சந்தோஷமா சொல்லுங்களேன். நீங்க எதுக்காக இங்க ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க? என் ஆண்டவர் உண்மையான ஆண்டவர். ஆமா, அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளவைகள், அது நிறைவேறும். அதனால அவருக்கு நன்றி சொல்லவும் அவரை ஆராதிக்கவும் நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நம்பிக்கையோடு, சரிங்களா, அந்த நம்பிக்கையோடு நீங்க என்ன பண்ணணும்? தேவனை ஸ்தோத்தரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லிட்டார்னா, உங்ககிட்ட ஒன்று சொல்றாருன்னா அதை மாற்ற மாட்டார். அவருக்கு பொய் சொல்ற பழக்கம் கிடையாது. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் அப்படியே நிறைவேறும். அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் எப்படி இருக்கும்? அப்படியே நிறைவேறுகிறதா இருக்கிறது. இன்னொரு வசனம் பாருங்க, ரொம்ப எனக்கு பிடிச்சமான வசனம். மத்தேயு 24வது அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 24:35. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இதுக்கு மேல என்னங்க வேணும் நமக்கு? தேவன் மேல விசுவாசம் வைக்கிறதுக்கு,
அவருடைய வார்த்தையை நம்புகிறதற்கு இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? நல்லா கவனிங்க. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போவார். பாருங்க, இது விளக்குறதற்காக ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு வசனத்தின் மூலமா நம்மளோடு இன்னைக்கு பேச போறார். சரிங்களா? சந்தோஷமா, சரிங்களா, அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை உணர்ந்து அந்த வார்த்தை எவ்வளவு உண்மை என்று, சரிங்களா, நீங்க விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தடைப்படாது. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்றீங்களா? எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 55 10வது வசனம் 11வது வசனம். மாரியும் இல்ல, எல்லாரும் எடுத்துட்டு இருங்க. ஒரு நிமிஷம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்துருங்க. பக்கம் 862வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். சரிங்களா? இப்போ எல்லாரும் வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். இப்போ எத்தனை பேர் மழை பார்த்துருக்கீங்க? எல்லாரும் பார்த்துருக்கீங்க. நான் கேட்குற கேள்வி நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? நான் பார்த்துருக்கிறேன். சரிங்களா? என்ன சொல்லணும்? நான் பார்த்துருக்கிறேன். பாருங்க, அந்த மழை பெஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னா, அது பூமியை என்ன பண்ணுது? வானத்திலிருந்து இறங்கி திரும்ப என்ன பண்ணுறதில்ல, வெறுமையாக அந்த மழை போகிறதில்ல. அந்த மழை வானத்திலிருந்து இறங்கி வெறுமையாக என்ன பண்ணுறதில்ல, திரும்ப அது முதல் வேலை என்ன பண்ணுது? பூமியை நனைக்கிறது. சரிங்களா? ரெண்டாவது வேலை என்ன பண்ணுதுன்னா, என்ன பண்ணுது? முளை என்ன பண்ணுது? கிளக்கிறது. அதே மாதிரி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரது. ஆமா தானே? ஆமாவா இல்லைங்களா? அது வெறுமையாக அந்த தண்ணி மேலேருந்து மழை கீழே விழுந்து அது வெறுமையாக போயிடுதான் இல்லை. அது பூமியை என்ன பண்ணுது? நினைத்து முளையை கிளப்பி அதை விளைய செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அது உண்மையான வார்த்தை, அது பொய் சொல்லவே சொல்லாது. இன்னும் சத்தமா என்ன சொல்றன்னா, அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை அதை என்ன பண்ணோம்? செய்து நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையே நல்லா புரிஞ்சுக்குங்க. அது பொய் சொல்லாது. தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் கிடையாது. அந்த ஒரு விசுவாசத்தோடு நீங்க வருவீங்கன்னு சொன்னா முதல் ஆளா சபையில் இருப்பீங்க. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷத்தோடு வருவீங்க. அந்த விசுவாசம் மாத்திரம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருப்பீங்க. என் ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சத்தியமானது. அவருடைய உண்மை தலைமுறையாக இருக்கும். அவருடைய உண்மை பெரியதாக இருக்கிறது. சத்தியபரனாகி என் ஆண்டவர் அவர். சத்தியமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர். அவர் உண்மையும் சத்தியமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா? அவருடைய வாக்குத்தத்தங்கள் நான் சொல்கிறேன் பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு அவர் கொடுத்தா எத்தனை வாக்குத்தத்தங்களும், சரிங்களா, ஒரு நாளும் அது என்ன பண்ணல, நிறைவேறாம போல, அது அப்படியே நிறைவேறினது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் சொல்ற எல்லா காரியமும் நிறைவேறும். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இன்னும் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இன்னும் சத்தமா பாருங்க. முதல்ல நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை இருபுறம் உள்ள கருக்குள்ளப்பட்டு. சத்தமா? அதன்படி அதை கேட்டு விசுவாசித்து அதன்படி செய்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமும் நன்மையும் கொடுக்கும்.
அதை கேட்டு அதன்படி செய்யாதவர்களுக்கு அது சாபமும் தீமையும் மரணத்தையும் கொடுக்கும். அதன்படி கேட்டு அந்த தேவனுடைய வார்த்தை, பொய்யுரையாத வார்த்தை, பொய் சொல்லாத மகிமையின் வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி செய்யும்போது அதுக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும், அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நல்லா கவனிங்க. ஏன்னு சொன்னால் அது உண்மையான வார்த்தை. அதை கேட்க மாட்டாம, அதை விசுவாசிக்காம, அதை ஏற்றுக்கொள்ளாம, அது பொய்ன்னு நினைச்சு அதை உணராமல் இருக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா தீமையை கொடுக்கும், சரிங்களா, சாபத்தை விளைவிக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம் அது, சரிங்களா. இன்னைக்கு முதலாவது, சரிங்களா, தேவனுடைய வார்த்தை அதை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அதை பொய்ன்னு நினைச்சவங்க, அதை உண்மைன்னு சொல்லி நினைக்காதவங்கள், அதை குறித்து பார்த்துலாம். அதை உண்மையென்று நினைத்து அதன்படி நடந்தவர்கள், அதுக்கு நாம் பிறகு பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வாசிக்கலாம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். இங்கே நல்லா கவனிங்க, நல்ல ஒரு நிமிஷம் கவனிச்சிடுங்க, தயவுசெய்து கவனிங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். தம்பி இங்கே கவனி. பைபிள் வீட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணுங்க. இங்கே வந்து வெறும் கவனிக்கிறது தான், எழுதுறது தான். நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்கிறாரு, பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு அவர் என்ன பண்ணார்? மனஸ்தாபப்பட்டார். காரணம், மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் எப்படி இருந்தது? பொல்லாததாக இருந்தது. அதனால் அவர் மனிதனை அழிப்பதற்காக தீர்மானம் பண்ணினார். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, 40 நாள் இரவும் பகலும் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? மழையை வருஷிக்க பண்ணுவேன். அப்போ இந்த உலகம் முழுவதும் என்ன ஆயிடும்? சொல்லுங்க சொல்லுங்க, அழிந்து போகும். மொத்த உலகம் அழிந்து போகும். ஆனால் உடனே ஆண்டவர் 40 நாள் மழையை கொடுக்கல. அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 80 வருஷம், 80 வருஷத்துலேருந்து 100 வருஷம் வரையிலும் நோவா நீதியை பிரசங்கித்தார். உடனே செய்யலை. சரியான நேரம் வந்தது. நல்லா கவனிங்க, சரியா சொன்னார். இன்னும் 7 நாட்கள் உண்டு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சிங்க. நான் சொல்கிறேன் பாருங்க. தேவனுடைய வார்த்தை என்பது உண்மையிலும் உண்மை. அது வெறுமையாக எப்போதும் போவாது. ஆசீர்வாதமானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, தண்டனையானாலும் சரி, அது அப்படியே நிறைவேறும். கர்த்தர் சொன்னாரு, இன்னும் 7 நாட்கள் உண்டு. அப்போது பூமியின் மேல் என்ன பண்ணும்? 40 நாள் என்ன ஆகும்? மழை வருஷிக்க பண்ணுவேன் என்றார். பாருங்க, அதுல 11வது வசனமும் 12வது வசனமும் வாசிங்க. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாக அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. நல்ல கவனிங்க. இங்கே நோவாவுக்கு 601 வயசாச்சு. நல்ல கவனிங்க, 601. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜலப்பிரளயம் உண்டாவதற்கு முன்பாக நோவா வயசு என்னன்னு பார்க்கும்போது 6வது வசனம் சொல்லுது 600 வயசு. கிட்டத்தட்ட இந்த பேழை செய்வதற்கும், சரிங்களா, ஜனங்களை தேவனாகி கர்த்தர் எச்சரிப்பூட்டி மனம் திரும்பும்படிக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் எத்தனை வருஷங்க? சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன், கவனிங்க. தேவனுடைய வார்த்தை அப்படியே நிறைவேறினதை இங்க நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இன்னும் 7 நாட்கள் உண்டு, இன்னும் 7 நாட்கள் உண்டு. அந்த 7 நாட்கள் முடிந்த உடனே என்ன தெரியுங்களாச்சுங்களா? 600ஆம் வயதாகும் வருஷம் 2வது மாதம் 17ஆம் தேதியிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. நடந்துச்சா? நடந்ததா நடக்கலையா? சத்தமா சொல்லுங்க. நடந்தது, அப்படியே நடந்தது. அதே மாதிரி வானத்தின் மதகுகள் எல்லாம் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும்
பூமியின் மேல் பெருமழை பெய்தது. நடக்கும். நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தையே உங்களுக்கு ஆண்டவர் நல்ல அருமையா உங்களோட பேசுவார், நன்மைக்காக பேசுவார், ஆசீர்வாதத்துக்காக பேசுவார், பலத்திற்காக பேசுவார், விடுதலைக்காக பேசுவார், மனம் திரும்புவதற்காக பேசுவார், உங்களை ஏற்றுக்கொள்வதற்காக பேசுவார், உங்களை உயர்த்துவதற்காக பேசுவார், உங்களை தீமையிலிருந்து காப்பதற்காக பேசுவார். அப்ப அந்த வார்த்தை என்ன பண்ணுனீங்க சொல்லுங்க? உண்மை என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய வார்த்தை பொய் இல்லை என்பதை அங்கீகரித்துக் கொள்ளணும். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையா இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளணும். எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் என்பதை நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? உறுதியாக என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, சரியான நேரம். இன்னும் 7 நாள் உண்டு. என்ன நடந்துச்சு சொல்லுங்க? நடந்துச்சா இல்லைங்களா? மொத்த ஜனமும் என்ன பண்ணாங்க? அழிந்து போனார்கள். இன்னொரு வார்த்தை உங்களோடு கூட இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையினுடைய ரகசியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இங்க கவனிக்கலாம், நல்லா கவனிங்க. நிறைவேறின ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, நிறைவேற போகிற தேவனுடைய வார்த்தை குறித்து இப்போ நீங்க புரிஞ்சுக்குங்க. நிறைவேறின தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை குறித்து பேசினேன். நிறைவேற போகிற தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை குறித்து இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இதோ சீக்கிரமா வரேன். நிறைவேற போற ஒன்று, அது பொய் சொல்லாது, பொய் சொல்லாது. இதோ நான் சீக்கிரமா வரேன். பொய் சொல்ற வார்த்தை இல்லை, உண்மையான வார்த்தை. இன்னைக்கு அந்த பொய்யே நம்புறவங்க தான் சரிங்களா, அதற்கேற்றபடி நடக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். நல்லா கவனிங்க, அநியாயம் செய்கிறோம், இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குரிய பலன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட. இப்போ இது 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 உண்மையா பொய்யாது? உண்மை. நிறைவேற போகிற தேவனுடைய வார்த்தை, அது பொய் சொல்ல போறதில்ல. அதனால இதுக்கு கீழ்ப்படிருங்க. இதை விசுவாசிக்கிறீங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பரிசுத்தமாயிட்டே இருப்பாங்க, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ஆயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது என்ன பண்ண? நிறைவேற போகிற வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. நீதி செய்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாங்க? நீதி போயிட்டே இருப்பாங்க செய்துட்டு. ஆனா பாருங்க, அதை பொய்ன்னு நம்புறோங்க, அசால்ட்டா நினைக்கிறோங்க, அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், விசுவாசிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அநியாயம் செஞ்சுட்டே இருப்பாங்க, அசுத்தமாயிட்டே இருப்பாங்க. ஆனால் இதோ சீக்கிரமாய் கர்த்தர் வருகிறேன் என்று சொன்ன அவருடைய வார்த்தை பொய் சொல்லாத வார்த்தையாக இருக்கிறது. அதனால நீதி செய்கிற நீங்க எப்படி இருக்கணும்? நீதி செஞ்சுட்டே இருங்க. பரிசுத்தமா இருக்கிற நீங்க என்ன பண்ணுங்க? இன்னும் பரிசுத்தமாயிட்டே இருங்க. யார் அசுத்தமா இருக்கிறாங்களோ அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க, யார் அநியாயம் செய்றாங்களோ அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாள் நிற்க போகிறோம். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு தேவன் பலன் அளிக்க போகிறார். அந்த வார்த்தை உண்மையான வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இப்போது நன்மைகளை குறித்தும் ஆசீர்வாதங்களை குறித்தும் நிறைவேறின தேவனுடைய வார்த்தைகளை குறித்து தியானிக்கலாம். எரேமியா 39வது அதிகாரம் 18வது வசனம். எரேமியா 32 18 39 18. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை,
நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்கே பார்க்கிறோம், நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. சிதேக்கியா என்கிற ராஜாவினுடைய அரண்மனையிலே இந்த எத்தியோப்பியனாகிய எபிமெலேக் என்கிற ஒரு மந்திரியும் தான். தயவுசெய்து ப்ளீஸ் கவனிச்சுங்க. சிதேக்கியா ராஜா தேவனை நன்றாக அறிந்த ராஜா, நன்றாக தேவனை ஆராதிக்க தெரியும். நியாயப்பிரமாணம் என்ன என்பதையும் யாருக்கு தெரியும்? இந்த சிதேக்கியா ராஜாக்கு தெரியும். அந்த நாட்களிலே தேவனுக்கு விரோதமான பாவம் அதிகரித்தபடினாலே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் மூலமாக அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் சுட்டி காண்பிக்கிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று எச்சரிக்கிறார். நீ மனம் திரும்பலன்னு சொன்னா அதற்குரிய தண்டனை கிடைக்கும் என்பதை தெளிவாக எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றார். யார்கிட்ட? சிதேக்கியா ராஜா கிட்ட, அங்க இருக்கிற மக்கள் கிட்ட சொல்றார். அதுல யாருமே யாரை தவிர தெரியுமா? இந்த எத்தியோப்பியனாகிய எபிமெலேக்கு தவிர வேற யாருமே தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணல? சொல்லுங்க, உண்மைன்னு சொல்லி நம்பல. உண்மைன்னு சொல்லி நம்பல, அது பொய் நினைத்தார்கள். அந்த தேவனுடைய வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணல? நம்பல. யார் மாத்திரம்தான் நம்புது? இந்த எபிமெலேக் மாத்திரம் நம்பினார். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் உண்மை என்பதை ஆணித்தரமாய் விசுவாசித்தான். அப்போ கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? என் வார்த்தையை பொய்ன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிக்கப்பட போகிறார்கள். ஆனா என் வார்த்தை உண்மை என்று சொல்லி நீ என்ன பண்ண? ஏற்றுக்கொண்டல, விசுவாசித்தல, நம்பினல, நான் உன்னை எப்படி தெரியுமா ஆசீர்வதிப்பேன்? எப்படி ஆசீர்வதிப்பேன்? இல்ல இருக்குது, நிச்சயமாய் உன்னை விடுவிப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நிச்சயமாய் நான் என்ன பண்ண? உன்னை விடுவிப்பேன். பட்டயத்துக்கு நீ என்ன பண்றதில்ல? இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும். இதே சமயத்துல என்ன தெரியுமா நடக்குது? நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை பொய்யென்று ஏற்றுக்கொள்ளாத சிதேக்கியா ராஜாவுடைய கண்கள் என்ன ஆனது தெரியுமா? வாசிங்க அதே அதிகாரத்துல 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்க. பின்பு பாபிலோன் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான். நல்லா கவனிங்க, ப்ளீஸ் லிசன், கேர்ஃபுல்லி லிசன் பண்ணுங்க. என்னைக்கு தேவனுடைய வார்த்தை பொய், அது நிறைவேறாது, அதை ஏன் நான் நம்பணும்னு சொல்லி நினைக்கிறவர்களுக்கு வருகிற தண்டனை எப்படிப்பட்டதா இருக்கிறது பாருங்க. இந்த சிதேக்கியா ராஜா நம்பல. கர்த்தர் என்ன பண்ண தெரியுங்களா? அவனுடைய பிள்ளைகளை, நல்லா கவனிங்க, இந்த சிதேக்கியா ராஜாவுடைய பிள்ளைகளை அவனுக்கு முன்பாகவே என்ன பண்ணாங்க? வெட்டுவித்தான். யார் தெரியுமா வெட்டது? பாபிலோன் ராஜா. அவனுடைய சேனைத்தல் வெட்டுறாங்க. வெட்டிட்டு என்ன பண்ணாங்க? வாசிங்க. யூதா பிரபுக்கள் அனைவரையும் பாபிலோன் ராஜா வெட்டி சிதேக்கியாவின் கண்களை எடுத்து அவனை சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து. யார் இந்த சிதேக்கியா ராஜா? சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ளாதவன். ஆனா அதே அரண்மனையிலே எத்தியோப்பியனாகிய எபிமெலேக் என்கிற அந்நியன், அவன் கர்த்தருடைய வார்த்தை நம்மனா ஏற்றுக்கொண்டான். ஒரு பக்கம் சிதேக்கியாவின் குமார்கள் வெட்டப்படுகிறார்கள், அவனுடைய பிரபுக்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறார்கள். சிதேக்கியாவின் ராஜா
அவனுடைய கண்கள் கெடுக்கப்படுகிறது, பாபிலோனுக்கு சிறையாய் கொண்டு போகப்படுகிறான். அதே நேரத்தில் எபேத் மேலக்கை பார்த்து கர்த்தர் சொன்னார், நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன், நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடினால் என்ன தெரியுமா அர்த்தம்? என் வார்த்தையை சத்தியம் உள்ளது என்று ஏற்றுக்கொண்டபடியினால், அது பொய் அல்ல என்று ஏற்றுக்கொண்டபடியினால், நான் பொய் சொல்ல மனுஷன் அல்ல என்பதை ஏற்றுக்கொண்டபடியினால், என் உண்மை தலைமுறை தரம் இருக்கிறது என்று நீ ஏற்றுக்கொண்டபடியினால், என் உண்மை பெரியது என்று சொல்லி நீ அங்கீகரித்தபடியினால், நீ என்ன பண்றதுல உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாய் இருக்கும் என்று சொல்லி இந்த அந்நியனாகிய எபேத் மேலகை கர்த்தர் தப்புவித்து அவனுடைய பிராணனை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருதுன்னா கீழ்ப்படிங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டு அது சத்தியம் உள்ள வார்த்தைன்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சிடுங்க. அதனால தான் ஆண்டவர் 10 கட்டளைகளில் சொன்னார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கை கொள்களுக்கு 1000 தலைமுறைக்கும் இறக்கும் அப்படின்னு சொன்னா அப்படியே நிறைவேறும். என்னை பகைத்து என் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாம எனக்கு விரோதமாய் வாழ்ந்தா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர்களுக்கு சாபம் என்று சொன்னால் அப்படியே நிறைவேறுகிறது எல்லாமே. ஆண்டவருடைய வார்த்தை பொய் கிடையாது. நல்லா திட்ட தெளிவுமா புரிஞ்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. ஏதோ சும்மா இவன் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஏதோ இவன் பிரசங்கத்தை பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான். இந்த கடவுளுடைய வார்த்தை ஏதோ பைபிளில் ஏதோ எழுதப்பட்டு இருக்கிறத சொல்லி தயவு செய்து உங்களை ஏமாத்திக்கிட்டு அவிசுவாசத்தோடு ஏதோ ஒன்று கேட்குறேன்னு சொல்லி தயவு செய்து நம்பி இங்கே வந்துடாதீங்க. இந்த வார்த்தை உனக்கு நன்மை செய்யும்படியாய் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த வார்த்தையை நீ சத்தியம் உள்ளது என்று ஏற்றுக்கொள்ளும் போது, அது பொய் அல்ல என்று அங்கீகரித்துக் கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தை பொய் என்று நீ ஏற்றுக்கொள்ளாத போது, ஆண்டவர் நன்மையும் ஜீவனும் ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேரும். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளோ நாள் எப்படி வாழ்ந்தீங்களோ தெரியாது. இனி வரும் காலங்களெல்லாம் தேவ கிருபையை பெற்று தான் வாழ வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு நொடியும் தேவ அனுக்கிரகம் பெற்று வாழ வேண்டிய கொடுமையான காலத்துக்கு வந்து இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை பொய்ன்னு சொல்லி அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல், சத்தியம் இல்லது என்று ஏற்றுக்கொள்ளாமல் வாழுகிறவர்களுடைய வாழ்க்கை ஐயோவாக மாறும் என்று சொல்லி பயப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். தேவ சமூகத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவரை நான் கெஞ்சுகிறேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இதுதான் நடக்கும். வாசிக்கலாம். திரும்ப இன்னொருவரை குறித்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீது தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எசேக்கியா அவருக்கு ஒரு வியாதி வந்து, சசிங்க கவனிங்க ப்ளீஸ், லிசன் ஹியர். நல்லா கவனிச்சிங்க. சாவுக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. இன்னும் கொஞ்ச நாள் சாவ போறார். அது தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அவர் என்ன பண்ண தெரியுமா? சோர் பக்கமா திரும்பி ஆண்டவரை பார்த்து வேண்டுதல் செய்கிறார். என்ன சொன்னாங்க? வேண்டுதல். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்கிறோம், அது கேட்கப்படணும். ஹல்லேலூயா. அது கேட்கப்படணும். கேட்கப்படலைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நானும் ஜெபம் பண்ணுறேன் அப்படி அது கேட்டால் கேட்குது, கேட்காம போனால் போதும் இல்லை. ஜெபம் வந்து தேவ சமூகத்தில் போய் சேர வேண்டியதாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமீன். சத்தமாக சொல்ல மாட்டேன். இப்போ ஆண்டவர் இடத்துலேருந்து ஒரு பதில் வருது. என்ன தெரியுமா வருது? உன் கண்ணீரை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளில் நீ ஆலயத்துக்கு போவ. பாருங்க,
அது மாத்திரமல்ல, உன் நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டுவேன், உனக்கு ஆதரவா இருப்பேன், இந்த நகரத்தை தப்பு வைப்பேன். அப்படியே ஆண்டவர் செய்தார் எசேக்கியா ராஜாக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே செய்தார். விண்ணப்பத்தை கேட்டார், கண்ணீரை கண்டார், குணமாக்கினார். 3ஆம் நாள் ஆலயத்துக்கு போகும்படி உதவி செய்தார். ஏன்னு சொன்னா அவருடைய அந்த பெரிய புண்ணு அவருக்கு அது வெடிப்பா இருந்துச்சு. அதுலேருந்து சீல் வந்துட்டே இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்துலாம் சீல் வழியிறவங்க வந்து ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகக்கூடாது, தீட்டுப்பட்டவர்கள். ஆண்டு சொல்ற, நீ 3ஆம் நாள் எங்கே போவே? ஆலயம். அப்படின்னா அந்த புண் ஆறினது, அதுலேருந்து வர டிஸ்சார்ஜஸ், சீலாம் என்ன ஆயிடுச்சு? நல்லா சுகமாயிடுச்சு. ஆண்டவர் சொன்னபடியே நடந்தது. அவனுடைய நாட்களோடு 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். அசிரியா ராஜாவுக்கு அவனுடைய கைக்கு அவனை என்ன பண்ணார்? எசேக்கியாவை தப்பு வைத்தார். ஏன் தெரியுமா? சரிங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்மைன்னு சொல்லி எசேக்கியா நம்பி வாழ்ந்தானா. எசேக்கியா என்ன பண்ணா? நம்பி வாழ்ந்தான். அதனால தான் அழகான அந்த வசனத்தை, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்த. நல்லா கவனிச்சிங்க. எந்த மனுஷன் தெரியுமா உண்மையா இருக்க முடியும்? கர்த்தருக்கு முன்பாக மன உத்தமமா நடக்க முடியும். ஆண்டவருக்கு பார்வைக்கு நலமானதை யார் தெரியுமா செய்ய முடியும்? நல்ல கவனிங்க. யாரால செய்ய முடியும்? சொல்லுங்க, யாரால செய்ய முடியும்? கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். கர்த்தருடைய வார்த்தை பொய் அல்ல. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல என்று சொல்லி உறுதியாயிருக்கிற மனுஷன் தான் ஆண்டவருக்கு முன்பா மன உத்தமமா நடக்க முடியும். இல்லைன்னா அவன் ஏடாகுடமா ஆண்டவருடைய வார்த்தை மேல, சத்தியத்தின் மேல, சரிங்களா, உறுதி இல்லாதவர்கள், அந்த வார்த்தையை விசுவாசிக்காத மன உத்தமமா இருக்க முடியாது. ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதை செய்ய முடியாது, உண்மையா இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அப்படியே சொன்னதை எசேக்கியாவுக்கு நிறைவேற்றினார்னு சொன்னா அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான்? ஆண்டவருடைய வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டதுனால தான். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த காரியத்தை. இன்னைக்கு மீண்டும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், ஆதாமே, நீ இந்த பழத்தை, இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். மரணம் என்பது ஆதாமுக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது, ஏவாளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, சாவுன்றது எப்படின்னே தெரியாது. அந்த டைம்ல மாலை போடுறதோ, சரிங்களா, வெட்டி வைக்கிறதோ, எரிக்கிறதோ, புதைக்கிறதோ, சரிங்களா, மோல் அடிக்கிறது எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே தெரியாது. யாருக்கு தெரியாது? கவனிங்க. யாருக்கு தெரியாது? ஆதாமுக்கும் ஏவாளும். அவர்கள் ஜீவ ஆத்மாவாய் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். நல்ல கவனி. ஒண்ணுமே தெரியாது. சாவுனா என்னன்னு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும். அதனால சொன்னா, என் வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? சத்தியமுள்ள வார்த்தை, அது பொய் சொல்லாத வார்த்தை. அதனால அதை நீ சாப்பிட்ற நாள் என்ன தெரியுமா? சாகவே சாவாய். எப்படி சொல்லுங்க? சாகவே. ஏன் ஆண்டவர் சாவாய் என்று சொல்லாமல் சாகவே சாவாய் ஏன் தெரியுமா சொன்னாரு? 2 மரணம் இந்த உலகத்தில் உண்டு. ஒன்று இந்த சரீர பிரகாரமான ஒரு மரணம். ஒரு 80 வயசோ 100 வயசோ முடிந்த பிறகு நாம் செத்து போயிடுவோம், இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிடும். அது ஒரு மரணம். இரண்டாவது மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற மரணம், அக்கினி கடல். நல்லா கவனிங்க, இன்னைக்கு கவனிங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ என்ன பண்ணுவ? சாகவே சாகுவான்னு சொன்னா இந்த பூமியிலே ஒரு மரணத்தை அனுபவிப்பாய். அதே போல அக்கினியும் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுகிற 2ஆம் மரணத்தில் நீ பங்கடைவாய். இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பொய் என்று சொல்லிங்களா ஏற்றுக்கொள்ளாமல் ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. அது ஆதாம் ஏவாள் மூலமா கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண்டவருடைய வார்த்தை பொய், ஆண்டவருடைய வார்த்தை உண்மை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம் இல்லை, ஏதோ பாஸ்டர் அவர் பாட்டு கத்திட்டு இருக்காரு. சொல்றேன் பாருங்க,
அப்படியே நிறைவேறும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒழியாத தேவ பிள்ளையே. எனக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறான்னு சொன்னா, ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறான்னு சொன்னா, உணர்த்துறான்னு சொன்னா, பயபக்தியோடு அவருடைய வார்த்தை உண்மைன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு வாழும்போது தான் உனக்கு ஆசீர்வாதமும் மகிமையும் கிடைக்கும். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதமான பிரசங்கம். இதுதான் வாக்குத்தத்தமான பிரசங்கம். அன்னைக்கு கேட்பாங்க, கடினமான, இது கடினமான பிரசங்கம் கிடையாது, இதுதான் ஆசீர்வாதமான பிரசங்கம். ஒருவேளை எரேமியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் என்று சொல்லி அந்த சிதேக்கியா ராஜா ஏற்றுக்கொண்டு இருப்பான் என்று சொன்னால், அவன் கண்கள் கெடுக்கப்பட்டு இருக்காது. அவன் கண்களுக்கு முன்பாக, அவன் கண்கள் கெடுக்கப்படுவதற்கு முன்பாக அவனுடைய குமாரர்கள் என்ன பண்ணலாம், கொண்டு வந்து வெட்டினான். அப்பதான் அவன் யோசிச்சிருப்பான், ஐயோ, எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது அந்த கர்த்தருடைய வார்த்தை பொய் என்று நினைத்தேனே. வெட்டி அவன் குழந்தைகள் சாகடிக்கப்படும் போதுதான் அவன் உணர்ந்தான். அவனுடைய கண்கள் கெடுக்கப்படும் போதுதான் அதை உணர்ந்தான். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை என்னைக்குமே பொய் சொல்லாது. கிட்டத்தட்ட 100 வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தான் நோவா. யாருமே அவருடைய தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல. தேவன் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டு இருந்தார். எப்படியாவது அவர்கள் தன் பக்கம் சேர்த்து கொள்ளணும். ஏன் ஆண்டவர் நீடிய பொறுமையோடு உங்களோடு காத்து கொண்டு இருக்கிறார்? ஏன் பாவங்களுக்கு தக்கதாக உங்களுக்கும் எனக்கும் செய்யாது இருக்கிறார்? அக்கிரமங்கள் தக்கதாக ஏன் சரி கட்டாமல் இருக்கிறார் தெரியுமா? அவருடைய நீடிய பொறுமை உங்களை மனம் திரும்பும்படி ரட்சிப்புக்கு ஏதுவாக உங்களை ஏவுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. கடைசியில் என்ன தெரியுமாச்சு? அழிவு வரும் பொழுதுதான். அன்னைக்கு கூட அவர்கள் உணரல. அப்படியே நடக்கும். தேவனுடைய வார்த்தை 100% அப்படியே நடக்கும். அதனால் இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நான் சொல்றல, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுறார். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. சத்தியம் என்று நம்புங்க. தேவன் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது. மனசு மாற மனு புத்திரன் கிடையாது. அப்படியே நடந்தது. கரெக்டா போனாங்க 2 பேர். முதல்ல ஏவாள் என்ன பண்ணா, அந்த பழத்தை சாப்பிட்டான். ஆதாம் கொடுத்தான். முடிஞ்சு போச்சு. எப்ப தெரியுமா அந்த சாவை உணர்ந்தாங்க? எப்ப உணர்ந்தாங்க? காயின் ஆபேலை கொன்று கீழே கிடக்கும் போது, ஐயோ, என் மகன் என்னவோ கீழே கிடக்கிறானே, கண்ணு திறக்கலையே, கை அசையிலையே, கால் அசையிலையே, எழுந்து நிற்க முடியலையே, ஏன் என் மகன் இப்படி இருக்கிறான்? எழுப்பி பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் நல்லா இருந்தானே, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லையே, இப்படி பார்த்ததே இல்லையே, இப்படி அனுபவித்தது இல்லையே. அப்பதான் உணர்ந்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையை சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ளாததினால், பொய் என்று அதை நம்பினதினால், ஓ, இதுதான் மரணமா, இதுதான் சாவா? இன்னைக்கு நான் சொல்றேன் பார், ஆண்டவரனோடு பேசுற, தேவனுடைய வார்த்தையை பொய்ன்னு நினைச்சிடாதீங்க. அது அப்படியே நடக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒழியாது. ஆண்டவர் சொல்றார், அக்கிரமம் செய்றியா நீ செய், அநியாயம் செய்றியா நீ செய். ஏன் சொன்னா, என் சத்தியத்தை நீ என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. பரிசுத்தமா இருக்கியா, சந்தோஷம், பரிசுத்தமாயிட்டே போயிரு. நீதி செய்றியா, நீதி செய்துட்டே இரு. அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் வரும்போது அன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளலாம், சத்திய வார்த்தை ஏற்றுக்கொண்டதினால் வருகிற ஆசீர்வாதமும், சத்திய வார்த்தையை பொய் என்று நம்பினதனால் வந்த விளைவுகளை அன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ள, அன்றைக்கு உணராத, அன்றைக்கு உணர்ந்து கொள்வதற்கு முன்பாக இன்றைக்கே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கே தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. இன்றைக்கே தேவனுடைய வார்த்தை உண்மை என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. சத்தியபரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் பொய் அல்ல என்பதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதை ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளும் போது மேன்மையாய் உயர்த்தப்படுவாய். அந்த எபேத்மேலுக்கு மேன்மையாய் உயர்த்தப்பட்டதை கர்த்தர் இந்த காலவேளை உன்னோட கூட சொல்லுகிறார், உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். பொய் அல்ல. இந்த வார்த்தை ஒரு நாளைக்கு உங்களோடு பேசும். அது எப்படிப்பட்டது என்று சொல்லி உங்களை உணர்த்துகிற இந்த நிலையிலே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எப்படி மழையும் மாறியும் உறைந்த மழையும் எங்க வானத்திலிருந்து இறங்கி அது வெறுமையாய் எங்க போறதில்ல, திரும்புறதில்ல. அது பூமியை நினைத்து முளையை கிளப்பி
விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் தருகிற அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இருக்கும். அது வெறுமையாய் திரும்பாது, அது நான் நினைக்கிறத செய்யும். அப்படி எழுந்திருப்போம். இந்த கால வேளையில் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. உண்மைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க, உண்மைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் எழுந்திருப்போம். கண்களை மூடி ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இந்த பரிசுத்தமான வார்த்தைகள் சத்தியம் என்பதை ஆண்டவரே உணர்ந்து கொள்கிற ஆண்டவரே இந்த நல்ல நேரத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எல்லாம் நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி கண்களை முடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். யாருக்கோ பேசினான்னு சொல்லி அன்னைக்கு சிதேக்கியா ராஜா நினைச்சான். கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோம். நீங்கள் இருக்கிற நிலைமையை கர்த்தர் உங்களுக்கு அப்படியே ஆராய்ந்து வெளிப்படுத்த இருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க, கர்த்தர் உன்னோட பேசி இருக்கிறார். என் வார்த்தை பொய் நம்பிட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் அப்படியே கண்ணாடி போல உங்கள் முன்னாடி காமிச்சிட்டு இருக்கிறார். அந்த ரட்சிப்புக்கு, அந்த கிருபைக்கு, அந்த பாதுகாப்பிற்கு, அந்த பலத்திற்கு, அந்த சகாயத்திற்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை சத்தியம்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளத்தான் ஒப்புக்கிடுங்க. ஏனோ தானு வாழ்ந்துடாதீங்க, ஏனோ தானு நின்றுடாதீங்க. பொய் சொல்ல ஆண்டவர் ஒரு மனுஷன் கிடையாது. மனசு மாற அவர் மனுபுத்திரன் கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அப்படியே நடக்கும். இஸ்ரவேலின் ஜெய வல்லமானவர் பொய் சொல்கிறதில்ல. கர்த்தர் உன்னோடு பேசுகிறாரு, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறாரு. இவ்வளவு நாள் சிதேக்கியாவை போல வாழ்ந்தது போதும், இவ்வளவு நாள் சிதேக்கியாவை போல வாழ்ந்தது போதும். இன்னைக்கு எபேத் மேலக்கு போல மனம் திரும்பு. ஆண்டவர் சொல்றார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா. மனம் திரும்ப ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். ஆதாம் ஏவாளை போல வாழ்ந்துராதே, ஆதாம் ஏவாளை போல வாழ்ந்துராதே. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை உங்களுக்கு நேராக வர்றது. ஆண்டவர் உன்னோட தான் பேசினான்னு சொல்லி உணர்ந்துக்கோ. ஆண்டவர் உன்னோட பேசி இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே உன்னை தாழ்த்து ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள். சத்தியமுள்ள வார்த்தை என்று ஏற்றுக்கொள். பொய் இல்லைன்னு சொல்லி ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஏமாத்திட்டு வாழ்றதெல்லாம் போதும்.